ஹலோ வெல்கம் பேக். நான் உங்க பிரவீன். நீங்க பார்த்தோம் லாகிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடுறேன். அந்த சென்னையில் போயிட்டு அந்த யூடியூப் மீட்டப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து நேற்று தான் வந்தேன் வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ட்ரா 256 GB வந்து நம்ம ஃபோனில் எப்படி எடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முக்கியமானது. இது நீங்க மெமரி கார்டில் இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பயாவது ஃபார்மட் இல்லை தெரியாம ஃபார்மட் ஆயிட்டுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா அது திருப்பி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கு கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா 256 GB வந்து எப்படி எடுத்து வர்றது. 256 GB கிடையாது, அதுக்கும் மேல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க யூஸ் பண்ற ஃபுல் ஆப், அந்த ஆப்பை ஃபுல்லா யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ எப்படி எக்ஸ்ட்ரா வந்து 256 GB வந்து நம்ம போன்ல எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எப்படி எடுத்து வரதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. நீங்க டேரக்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை வந்து நீங்க டேரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு மேல வந்து என்ன அடிக்கிறீங்கன்னா ஷோ இ அப்படின்னு அடிங்க. SHOE பாக்ஸ், ஷோஇ பாக்ஸ்ன்னு அடிங்க. அடிச்சோன்னு பாத்தீங்கன்னா இந்த W எடுத்துருங்க ஷோஇ பாக்ஸ்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப் வரும். ஸோ ஷோஇ பாக்ஸ் ஃபோட்டோ பேக்கப் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். நீங்கள் இது இன்டர்நெட் இருந்தால் பார்த்து தான் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க, எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் வந்து கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப் பயன்படுத்திங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இதுலேயே போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்லிமிட்டட் ஃபோட்டோ ஸ்டோரேஜ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் பேக்கப் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு, ஈஸியாகவும் இருக்கும் யூஸ் பண்றது. ஸோ இப்போ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஸோ ஆப் ஓபன் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள போய்க்கோங்க. ஸோ உள்ள போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்டா வந்து டைம் லைன் எக்ஸ்ப்ளோரேஷன் வரும். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணதெல்லாம் வந்து உள்ள வந்துட்டு இருக்கோம். நீங்க பேக்கப் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப சிங்கிங் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. செட்டிங்ஸ் போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்க வந்து நம்மளுக்கு எப்ப வந்து பேக்கப் பண்ணணும் அது மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. ஸோ இதுல சிங்க் போங்க. சிங்க்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்ப போட்டோஸ் பேக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வைஃபை வச்சிருந்தீங்கன்னா வைஃபை மட்டும் ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும்னு கேட்கும், வேணா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பேக்கப் பண்ணுங்கிறவங்க வீடியோ பேக்கப் பண்ணிக்கலாம், வீடியோவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் போட்டோஸ் எல்லாம் இங்க சேவ் பண்ணுவாங்க நினைக்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல உள்ள போட்டோஸும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல போய் செட்டிங்ஸ்ல நோட்டிபிகேஷன் அது மாதிரி இருக்கும். ஸோ கெட் ஷோஇ பாக்ஸ் ப்ரோ பாத்தீங்கன்னா 59 போட்டோ நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃப்ரீ பிளான்ல தான் இருக்கு. நான் ப்ரோ லான்ச்சர்ல ப்ரோ வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. ஃப்ரீலேயே வந்து போட்டோ பேக்கப் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டோரேஜ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 67 போட்டோ வந்து இதுவரையும் சேவ் ஆயிருக்கு. 67வது போட்டோ தான் சேவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1050 போட்டோ இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க சேவ் பண்ண போட்டோ எல்லாம் இங்க சேவ் ஆயிடும். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கூகுள் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஆப் பயன்படுத்தி யூஸ் பண்ணீங்க பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கூகுள் டிரைவ் அந்த மாதிரி அதுல பேக்கப் போட்டோ எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. பட் இது மேக்ஸிமம் இந்த இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் உண்டு. ஆனா கூகுள்ல கிடையாது. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அவங்க வந்து ஒரு 20 GB அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதுல வந்து நீங்க வந்து எவ்வளவு வேணா போட்டோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல வந்து போட்டோ சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல்ல இருந்து டெலிட் பண்ணிடுவேன். ஸோ மொபைல்ல இருந்து டெலிட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போன்ல ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ அது மூலமா நம்ம மத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல வர போட்டோஸ் எல்லாமே அதுல பேக்கப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் அந்த போட்டோஸ் ஓபன் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் இருந்தீங்கன்னா போட்டோ பேக்கப் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 GB வந்து ஃப்ரீயா இருக்கு.
ஃபோட்டோஸ் வச்சிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB தான் ஃப்ரீயாக இருந்திருக்கும். இப்போ ஃபோட்டோ எல்லாமே பேக்கப் எடுத்து டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4.5 GB இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க. ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.